மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுப்போம், பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாய் கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியங்க. கேட்க மாட்டேங்குது. எனக்கு புரியல, தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் விவசாயம் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுனா இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்போ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு, கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல ஒரு மிக சிறந்த தலைவர் ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி மிக சிறந்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான், லைக் பிடிவாளர் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு. எப்போ நாட்டுக்கு சாதகமா இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும், அது மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க.